எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்ல தான் பேசுவேன். ஆனால் புரிஞ்சதுக்கும் கஷ்டமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என் பேர் பாப்ரி கோஷ். ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சத்யராஜ் சாருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அவங்ககிட்டலேருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா பங்க்சுவாலிட்டி. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன். அவங்களும் சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இது பண்ணிடு, இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனா மேம், அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும். மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிதான் இருந்தோம். பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கடமைனா காவல்துறை, காமெடினா தங்கதுரை. தங்கதுரையை இப்போது பேச அழைக்கிறோம். ராக்கெட் லான்ச்ல இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள் கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய் அழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவர் நடிச்சதுல. எங்கேயும் புது படத்தில் நடித்த அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாசா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார். அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே வியப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் எப்படி அவர் பண்ணார். ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக. அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும். ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பார், சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சதுல ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற லெவலில் கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும். சாரோட மியூசிக் வந்தாலும் அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அதளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் வச்சா தெரியல. கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட், மேடம் கீர்த்தனா மேடம் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள். எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கம்புலி அண்ணன், இளவரசர் அண்ணன், அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார். அதான் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்ரீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதில் மொட்டராஜன் சார் கூட எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன்லாம் தொடர்ந்து இந்த படத்துலையும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு. ஒரு ஜாலியாக. அப்புறம் எல்லாத்தையும் பேசுனேன். வேற ஏதாவது சொல்லணும். எல்லாமே படத்துல வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து
நான் சீரியஸா பேசுறேன் பார்த்தா அவரே வந்து அடி என்னாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவரு ஒரு காமெடி படம் டைரக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். பேட்ரிக் ஓஸ்மான், சாய் சம்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோட வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியா பார்க்குற படம். ஸோ உங்க பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. குழந்தைய சொல்றேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியா சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தளபதி இருவரின் அறிமுக படங்களில் நடித்த பெருமை எப்போதும் இவருக்கு உண்டு. நடிகை கீர்த்தனா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி. ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டேன். உண்மையிலே சூப்பர் கேரக்டர், நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது, பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவானா அது. அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடைய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட், இவங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில், அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது, ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேறு வேறு எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஸ்மார்ட்டு, அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாமல் அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள். புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார். ஒரு படம் எடுத்துட்டிங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன, யார் நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யார் உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும், இந்த டோட்டல் டீமோடைய எல்லாரோடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்குது. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஆல், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி தியேட்டர்ஸில் வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். And thank you so much, Pratap sir, Jay sir and Yogi Babu sir
இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ சப்போர்ட். இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. எல்லா பத்திரிகை பெரியவங்களுக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் ஜெய் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜெய் சார் வந்து அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப நன்றி ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் போட்ட எஃபோர்ட் வந்து இப்போ அவருக்கு அந்த டைமில் வந்து அவருக்கு சின்ன காலில் ஒரு வலி, அது உண்மையிலேயே அது எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வலியோட அவர் ஆடவே முடியாது. ஆனால் ஒரு எஃபோர்ட் போட்டார் பாருங்க, அவர் ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த டான்ஸ் பாட்டு கிங்கினி அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாற்றாதீங்க, நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணார். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த நாங்கள் பாட்டு பண்ணோம். அடுத்து பெரிய அந்த ஆறாமுது அந்த சாங் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா டான்ஸ் பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்ட் சாங் வந்து மாண்டேஜ் வந்து கதையை விட்டும் போகக்கூடாது, கதைக்குள்ளேயும் இருக்கணும், ஆனால் அந்த கண்டென்ட்டும் செதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா யோகி பாபு சார் வந்து பண்ணவே முடியாத நிலமை, அவர் அடுத்த படத்துக்கு போகணும், முடியவே முடியாதுன்ற கண்டிஷனு. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் கடைசி நேரத்தில் அதை பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். அது உண்மையிலே தேங்க்யூ யோகி பாபு சார், ரொம்ப நீங்கள் இல்லைன்னா அது அன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ் ஆகிருக்கும். அடுத்து பிரதாப் சார், அவர் வந்து டிரெக்டர், அவர் வந்து என்னை ரொம்ப நம்பினார். நாங்கள் நிறைய விஷயம் ஐடியாஸ்லாம் த்ரோ பண்ணால் கூட அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணோம். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. அடுத்து ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார், எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணதுக்கு. அடுத்து இமான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி, லீ, லாடம், மைனா, கும்கி, கயல், இப்படி அவருடைய எல்லா பாட்டும் எனக்கு நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. பிரபுசாலமன் சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு விழா நாயகன், அந்த 4 பாட்டும் ஒரு குறை கூட இல்லை. அந்த ஆல்பம் டோட்டலாக அவ்வளோ ஹிட்டு, அவ்வளோ கேட்கும் போது அவ்வளோ இதுவாக இருக்குது. இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்த ப்ராமிசிங் மெலோடி கிங், அவரை மாதிரி இப்படி ஒரு மெலோடியெலாம் கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் பண்ணோம். அந்த எல்லா பாட்டுமே படம் மொத்தமும் ரொம்ப அழகான பாட்டுகள் போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் மொத்த க்ரூவும் எங்களுக்காக அந்த பாட்டுகளில் நாங்கள் அவ்வளோ உழைச்சாங்க. ஒருத்தரோட உழைப்பும் தள்ளியே விட்டுற முடியாது. தங்கத்துறை ஆகட்டும், அப்புறம் அண்ணன் மற்ற நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல முடியல, எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து கூட உழைச்சாங்க. இதே மாதிரி எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படம் அருமையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட ஆனால் கண்டென்ட் ஓரியன்ட், அவ்வளோ நல்ல குடும்ப கதை அம்சமுடைய அந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள், அண்ணா சார், எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் மேடை, சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு வேணும். அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர். அதுவும் வந்து சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே, அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப் ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப நன்றி. அதுவும் இந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார. அண்ட் இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார். அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்கள் ஒரு பாடலில் போட்டு டான்ஸ் ஆடிருக்கேன். அப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுறேன், ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் பேபி அண்ட் பேபி February 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மறக்காம வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது, நான் பேன் இண்டியன் ஸ்டார், புரட்சி இந்தியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன். அவர் கூட 2 படம்
நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது. பொண்ணு வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் பெரியார். ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழித்து சந்திச்சதில்ல. ஆமாம், வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணேன் நான் அதில். ஆமாம் சார். யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயமானார். ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஜெய், உங்கள் கூட ஒர்க் பண்ணணுன்னு நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஜெய். கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய், நிறைய நிறைய படங்கள் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது. மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது? அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார். ஸோ ஹீ இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ஹீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஹாப்பினஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். To all the heroines, congratulations. To the dance masters and all the technicians, all the very best. Baby and baby ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை. யோகி பாபு சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்போதுல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் இருக்குது சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் வந்து காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணும்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு. நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா? நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த. நான் கிடையாது, உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர், நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார். என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தா சரி அப்படின்வார். சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கணும். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவரு. ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது பாருன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு.
அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார், கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா, இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்றுமே தான் பேசிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மாடர்ன் ஆக்சுவல்லேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். பத்திரிகை நண்பர்களுக்கும் கலையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? யோகி பாபு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம் தான். இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனாங்க சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துடும். இந்த படத்தை பத்தி பேசினா எல்லாத்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்து பேசணும், அங்க பார்த்து பேசணும். அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம். என்ன இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, புதுசா மேடைக்கு வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில பேசி அவ்வளவா பழக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும் போது தானுங்க தெரிஞ்சதுங்க, படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது வந்து பெண்டு கலந்து போங்க. அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு. பெரிய விஷயம். இவ்வளவு ஆர்டிஸ்ட சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி, இப்ப ஜனங்களுக்கு கூட ரத்தம் கொலை அதே பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியா காமெடியா பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சு. நாங்க ஃபிஜியில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம். ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம். அப்படி அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெயகிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன், சரி ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க, இசை வள்ளல். இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் பேர் ஒரு கெத்தா போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தாப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா உங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்க? கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உள்ள போனோம், ஜாலியா சிரிச்சோம், வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு, ஆனந்தராஜன், நிழல் ரவி, இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு டீம். இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது. அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. ஆனா உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான்.
அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இப்போ இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு. அதனால பிரதாப் உங்க மேல பொல்ல போறாது. ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க. சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தா வந்து, இல்லைன்னா 5 நாள்ல எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம ரொம்ப சிக்கனமா எடுத்து நல்லபடியா முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல, அதை தான் நினச்சதான் பயமாக இருக்குது இப்போ ஷூட்டிங்கில். ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். இதுவே போராட்டமாக இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2ஆம் டேக்கில் சொல்லுவார், இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்கில். ஸோ அவனாக வந்து அதை நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார். அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும், சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம், பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு. ஓகே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது நீங்கள் கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிரவி சார் இருக்காரு, ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் எப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகலையோ பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.